பாண்டியன் ஸ்டோர் இன்னைக்கு எபிசோடில் பாண்டியன் எல்லார்கிட்டையும் ஹாலில் இருந்து பேசிகிட்டு இருக்காரு. அப்போ சரவணன் சம்பள காசு வந்துட்டதா சொல்லி காசு எடுத்து பாண்டியன் கிட்ட கொடுக்குறாரு. அப்போ தங்கமயில் யோசிக்கிறாங்க, வேலையில் எல்லா பிரச்சனை நடந்தது எல்லாத்தையும் நம்ம கிட்ட சொன்னார், ஆனால் சம்பளம் வந்துருச்சுன்னு சொல்லவே இல்லையே அப்படின்னு யோசிச்சுட்டு இருக்கும்போது கோமதி சொல்கிறாங்க, உனக்கு ஏதாவது செலவுக்கு காசு வேணும்னா எடுத்துக்கூடா அப்படின்னு. எனக்கு என்னம்மா செலவு இருக்க போகுது அப்படின்னு சரவணன் வேண்டாம் சொல்லிடுறாரு. இல்லைடா கல்யாணம் ஆயிடுச்சு, ஏதாவது உனக்குன்னு செலவு இருக்கும்ல அப்படின்னதுக்கு, இல்லைம்மா புதுசாக எதுவும் பண்ணாதீங்க, எப்பவும் போல் நீங்களே காசை வச்சுக்கோங்க அப்படின்னு சொல்லிடுறாங்க. அதுக்கப்புறம் தங்கமயில் ரூமில் உட்காந்து அழுதுகிட்டு இருக்காங்க. என்ன இவங்க எதையுமே நம்மக்கிட்ட சொல்ல மாட்டாங்களே, இது ரொம்ப தப்பாச்சு அப்படின்னு சொல்லிட்டு. அப்போ சரவணன் கரெக்டாக வராரு. அவர் கேட்குறாரு, என்னாச்சு தங்கமயிலுன்னு. இல்லை எல்லா பிரச்சனையும் என்கிட்ட சொல்கிறீங்க, ஆனால் சம்பள காசு வந்துருச்சுன்னு ஏன் நீங்கள் சொல்லலைன்னு. அது மாதம் தானே வருது, அதை எதுக்கு சொல்லணும்னு தான் நான் சொல்லலை அப்படின்றாரு. இல்லை உங்களுக்காவது செலவுக்குன்னு கொஞ்சம் எடுத்து வச்சுக்கலாம்ல அப்படின்னதுக்கு, எனக்கு எதுக்கு செலவுக்கு அப்படின்னு கேட்குறாங்க. இல்லை தம்பிங்களுக்கும் காசு தரணும், அதனால் மாமாட்டை கேட்டு கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்து வச்சு தரலாம்ல, நம்மளும் கடை வாங்க வேண்டியது இருக்காது அப்படின்னு தங்கமயில் சொல்கிறாங்க. அப்பா கிட்ட கேட்டாக்கா எதுக்கு என்ன செலவு அப்படின்னு நம்மளை கேள்வி கேட்பாரு, அதனால் வேறு ஏதாவது பார்த்து செஞ்சுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு சரவணன் சொல்லிடுறாரு. தங்கமயில் அம்மா வீட்டுக்கு போகிறேன்னு சொன்னதுக்கு, நேற்று தானே போனேன், ஏன் டெய்லி போகிற அப்படின்னு கேட்குறாங்க. இல்லை எங்கள் அம்மாவுக்கு உடம்பு சரியில்லை, கால் வலி, அதனால தான் இன்றைக்கி அதிகமாகிடுச்சின்னு சொன்னதுனால நான் பார்க்க போகிறேன் அப்படின்னாங்க. சரி அப்பா கிட்டேயும் அம்மாட்டையும் சொல்லிட்டு போன்றாரு. அப்போ கோமதியும் கேட்குறாங்க, நேற்று தானம்மா போயிட்டு வந்தால் என்னாச்சுன்னு. அம்மாவுக்கு கால் வலி ரொம்ப அதிகமாகிடுச்சு அப்படின்னு தங்கமயில் சொல்கிறாங்க. அதுக்கு பாண்டியன், ஏமா இதெல்லாம் சொல்ல மாட்டியா அப்படின்ட்டு கோமதியை ஃபோன் பண்ணி விசாரிக்க சொல்கிறாரு. சரிம்மா நீ போன்னு சொல்லும் போது சரவணன் வேலைக்கு கிளம்புறதா சொல்கிறாங்க. ஏன்டா போகிற வழியிலே இந்த பிள்ளைய விட்டுட்டு போட அம்மா வீட்டுக்கு அப்படின்றாங்க. அப்புறம் மீனாவும் ராஜியும் மொட்டை மாடியில் நின்று பேசிகிட்டு இருக்காங்க. அப்போ மீனா கேட்குறாங்க, என்ன ராஜி நீ பாட்டுக்கு அப்பாட்ட சொல்கிறேன்னு சொல்லிட்டு போயிட்டியே, சப்போஸ் கதிர் வந்து சொல்லிக்கோன்னு சொல்லி விட்டுட்டா என்ன பண்ணியிருப்ப அப்படின்னு. அவன் அப்படிலாம் விட மாட்டாங்க்கா, நான் உண்மையாகவே அப்பாட்ட சொல்லலான் தான் போனேன், ஆனால் கதிரோட கண்ணில் நான் பயத்தை பார்த்தேன், அதனால தான் நான் வந்துட்டேன் அப்படின்னு சொல்கிறாங்க. அத்தைனால தானே நான் கல்யாணம் பண்ணேன், ஆனால் அத்தை என்னை எப்படி திட்டினாங்க பார்த்தீங்களா, அதனால் அத்தையே எனக்கு பெர்மிஷன் வாங்கி தரட்டும், அவங்க தான் எனக்கு செய்யணும் அப்படின்றாங்க. மீனாவும் ஆமாம் கரெக்டு தான் அப்படின்னு. நான் பாருங்கள் நல்லா வேலைக்கு போய் நல்லா சம்பாதிச்சு உங்களை மாதிரி பெரிய போஸ்டிங்கில் வரப்போகிறேன் அப்படின்னு சொல்கிறாங்க. சரவணனும் தங்கமயிலும் அவங்க அம்மா வீட்டுக்கு போகும்போது வழியில் எதிரில் ஒரு வண்டி வந்ததை பார்த்து சரவணன் பிரேக் போட்டுறாரு. அப்போ தங்கமயில் சரவணனை டைட்டாக பிடிச்சிக்கிறாங்க. அதை பார்த்துட்டு சரவணன் கூப்பிடுறாரு, இது வந்து அப்பாவுக்கு தெரிஞ்ச இடம், இங்கே வந்து இந்த மாதிரி நீ நடந்துக்காத, அப்புறம் அப்பாவோட கௌரவம் ஏதாவது பாதிக்கும் அப்படின்னு சொல்லிடுறாரு. தங்கமயில் நீங்கள் எனக்கு ஹஸ்பண்ட் தானே அப்படின்னு கேட்கும்போது, அதெல்லாம் இல்லை, இந்த மாதிரி நடந்துக்காத, வேணும்னா என் ஷோல்டரை வேணால் பிடிச்சிக்கோ அப்படின்னு சொல்கிறாரு. தங்கமயில் வேணான்னு சொல்லிடுறாங்க. தங்கமயிலோட அம்மா ரோட்டில் நின்று சண்டை போட்டுக்கிட்டு இருக்காங்க, தண்ணி விடலைன்னு சொல்லிட்டு. அப்போது ஏரியாவில் இருக்கவங்களாம் அவங்ககிட்ட சண்டை போடும்போது இவங்களும் கத்திக்கிட்டு இருக்காங்க. தங்கமயிலும் சரவணனும் வரதை பார்த்துட்டு, சரி சரி நீங்கள் போங்க அப்படின்னு சொல்லிட்டு எல்லாரையும் அனுப்பிச்சிடுறாங்க. சரவணனும் வராரு. என்னாச்சுன்னு கேட்டதுக்கு, இல்லை கோயிலுக்கு கூப்பிட்டாங்க நான் வரலன்னு சொல்லிட்டேன் அப்படின்றாங்க. உங்களுக்கு உடம்பு சரியில்லையே, சரியாயிடுச்சா அப்படின்னு கேட்டதுக்கு தங்கமயிலோட அம்மா தங்கமயிலை பார்க்குறாங்க. தங்கமயில் கண்ணாலேயே ஆமான்னு சொல்கிறாங்க. ஆமாம் மாப்பிள்ளை, எனக்கு உடம்பு சரியில்லை, 2 நாளாக ரொம்ப ஜுரமாக இருந்தது, அதான் அப்படின்னாங்க. ஹாஸ்பிட்டல் போனீங்களான்னு கேட்டதுக்கு, இல்லை ஜுரத்துக்கு ஏன் ஹாஸ்பிட்டல் போனோம், நான் கஷாயமே குடிச்சிட்டேன் அப்படின்றாங்க. ஜுரமா உங்களுக்கு கால் வலி இல்லை தங்கமயில் சொன்னா அப்படின்னதுக்கு, ஆமாம் கால் வலியும் இருந்தது, கால் வலியோடு சேர்த்து ஜுரமாக வந்துருச்சு அப்படின்னு சொல்லி சமாளிச்சிடுறாங்க. சரவணனும் கிளம்பிடுறாரு. அதுக்கப்புறம் தங்கமயில் அவங்க அப்பா அம்மா தங்கச்சி எல்லாரையும் உட்கார வச்சுட்டு அழுகுறாங்க. என்னாச்சுன்னு கேட்டதுக்கு, நீ சொல்லவும் மாட்டேங்கிற, இப்போ எதுக்கடி இவ்வளோ நேரமாக அழுகுற அப்படின்னு அவங்க அம்மா கத்துனதுக்கு, இல்லைம்மா நான் இங்கே வரேன்னு சொன்னேன், நேற்று அவங்களுக்கு கிஃப்ட் வாங்குறதுக்காக தான் அவங்க இங்கே வரேன்னு சொல்லிவிட்டு நான் போய் சொல்லிவிட்டு மீனா கூடவும் ராஜி கூடவும் போனேன், ஆனால் இப்போ நான் இங்கே வரேன்னு சொன்னதுக்கு என்னை கேள்வியாக கேட்குறாங்கம்மா அப்படின்னாங்க. அதுக்கப்புறம் நான் ராஜியும் மீனாவையும் தான் அத்தை நல்லா பார்க்குறாங்க.